என்னதான் வேலை வீடுன்னு இருந்தாலும் காலையில சாப்பாடு ரொம்ப முக்கியம்பா. நாள் முழுக்க சத்து வேணும்லம்மா. இந்தாங்க சாப்பிடுங்க. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இஸ்லாமியர்களுக்கு பல நன்மைகளை செஞ்சிருக்கிறோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள் 2001ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு அதிமுக இருக்கின்ற பொழுது விலையில்லாமல் சந்தனக்கட்டை கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு நிதி கொடுத்தது, நிறுத்தப்பட்டது. அதிமுக அரசு தொடர்ந்து கொடுத்து அந்த நிதியை உயர்த்த வேண்டும் சொன்னீங்க. 6 கோடியை 12 கோடியா உயர்த்தி கொடுத்தோம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லவன் கேட்டீங்க, 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி செஞ்சு கொடுத்தோம். 2016 காட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை துவங்கினோம். உலமாக்கள் மற்றும் மோதிலாருக்கு ஓய்வூதிய பயனுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் சொன்னீங்க. 2004 2600 உயர்த்தினோம். ஓய்வூதியத்தை உயர்த்தி வேண்டும் சொன்னீங்க. 750 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் கொடுக்கணும் கொட்டீங்க. 27,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். இஸ்லாமிய வகுப்புகளுக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணிகளுக்கு முன்கொணர்வு முறையை கொண்டு வந்து அரசாணை வெளியிட்டோம். 2018 கஜா புயல் பெரும் மழையால் அங்கெல்லாம் பாய்ச்சுது அந்த மாவட்டம். நான் நேரடியாக போய் பார்த்தேன். மக்களுக்கு ஆறு சொல்லும்போது அங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்து விட்டது, பார்வையிட்டு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று சொன்னாங்க. நான் அந்த குளக்கரையை பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்ய 4,25,00,000 ரூபாய் நாங்கள் நிதி ஒதுக்கி செஞ்சு குளக்கரை சரி செஞ்சோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அதிமுக ஆட்சியில் தான் அமைக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வர்றதுக்கு ஓட்டளிச்சது அதிமுக. மீண்டும் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது திமுக எதிர்த்த காரணத்தினால போட்டியிலிருந்து விலகி கொண்டார். 2017ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்து அண்ணாது. இவ்வளவும் செஞ்சது நாங்கள். திமுக காரன் ஒன்றுமே செய்யலை. நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.